வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் சாதாரணமான ஒண்ணு கிடையாது. பல நூற்றாண்டுகளா ரகசியமா பாதுகாக்கப்பட்ட, சமீபத்துல வெளிவந்த ஒரு பழமையான ஓலைச்சுவடி சொல்லும் ஒரு பிரம்மாண்டமான நிகழ்வை தான் இன்னைக்கு நாம அலசப் போறோம். விண்வெளியில நடந்த ஒரு மாபெரும் பிரபஞ்ச போர், நம்ம பூமியை காப்பாற்ற நடந்த ஒரு வியக்கத்தக்க முயற்சி, இது எல்லாத்தையும் நாம நேரடியா களத்துல இறங்கி பார்க்க போறோம். கேக்கும்போதே ஆச்சரியமா இருக்குல்ல? சரி, தயாரா இருக்கீங்களா? ஆரம்பிக்கலாம். ஒரு நிமிஷம் அப்படியே கற்பனை செஞ்சு பாருங்களேன். 2 பிரம்மாண்டமான கிரகங்கள் அதோட பாதியிலிருந்து விலகி அசுர வேகத்துல நம்ம பூமியை நோக்கி மோத வந்தா அது எப்படி தடுப்போம்? நினைக்கும் போதே நெஞ்செல்லாம் பதறது இல்லையா? மூல நூல்ல விவரிக்கப்பட்டிருக்கிற ஒட்டுமொத்த மனித குலத்துக்கே சவாலா இருக்கக்கூடிய அந்த மாபெரும் அச்சுறுத்தலிருந்தே நாம ஆரம்பிப்போம். இது ஏதோ ஹாலிவுட் படத்துல வர கற்பனை கிடையாது. பழங்கால ஏடுகள் சுட்டிக்காட்டும் ஒரு நிஜமான பிரபஞ்ச நிகழ்வு. ஏப்ரல் 14, 2026க்கான குறிப்புகளைக் கொண்ட சித்தர்களின் தலைவரான அகத்திய பெருமான் உரைத்த அந்த வாக்குப்படி பாத்தீங்கன்னா, பல 100 வருஷங்களுக்கு ஒருமுறை நம்ம பூமி ஒரு பயங்கரமான பிரபஞ்ச சுழற்சிய சந்திக்குதாம். அதாவது விண்வெளியில இருக்கிற மத்த மாபெரும் கிரகங்கள் தங்களோட சுற்றுப்பாதையை விட்டு விலகி நேரா பூமியை நோக்கி வரக்கூடிய ஒரு அதிபயங்கரமான பேரழிவு காலம் அது. இந்த ஓலைச்சுவடி ஒரு அதிர்ச்சியான முரண்பாட்டை நமக்கு காட்டுது. ஒரு பக்கம் நம்ம பூமி மனிதர்களோட கர்மாக்களாலும் தீய செயல்களாலும் பலவீனம் அடைஞ்சு ரொம்பவே மென்மையான நிலையில தத்தளிச்சுட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, இரும்பு போல வலிமையான, எதற்கும் வளைந்து கொடுக்காத, தடுத்து நிறுத்தவே முடியாத மற்ற கிரகங்களோட அசுர ஆற்றல். சின்னஞ்சிறிய நம்ம பூமி இந்த மாபெரும் கிரகங்களோட தாக்குதலை எதிர்கொள்ள போற அந்த தருணம் நினைச்சாலே மிரட்சியா இருக்கு. இந்த கிரக மோதலோட விளைவுகள் நிஜமாவே கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு கொடூரமானது. அந்த மோதலோட தாக்கத்துல பூமி தன்னோட அச்சிலிருந்து விலகி பேலன்ஸ் இல்லாம தாறுமாற சுழல ஆரம்பிக்கும். உலகமெங்கும் தாங்க முடியாத அளவுக்கு நிலநடுக்கங்கள் வெடிக்கும். நிலப்பரப்புகள் எல்லாம் பிளந்து உலகையே அழிக்கக்கூடிய மாபெரும் வெள்ளப்பெருக்கு உருவாகும். இதுக்கெல்லாம் மேல உயிரினங்கள் எல்லாத்தையும் ஒரே நொடியில சாம்பலாக்கிற அளவுக்கு ஒரு தீவிரமான விண்வெளி வெப்பம் தாக்கும்னு அந்த மூல நூல் ரொம்ப தெளிவாவும் பயங்கரமாவும் விவரிக்குது. சரி, அழிவ நெருங்கிட்டு இருக்கு. இப்போ என்ன பண்றது? காட்சி நேரா பூமியிலேந்து கைலாயம் மலைக்கு மாறுது. அங்க ஈசனை சுத்தி தேவர்கள், சித்தர்கள், முனிவர்கள்னு எல்லாரும் என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்ப அவசரமா கூடுறாங்க. ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் ஒரு உச்சக்கட்ட பதற்றத்தில் இருக்கு. எப்படியாவது எதை செஞ்சாவது பூமியை காப்பாத்தியே ஆகணுமேங்கிற அந்த கட்டாயம் அங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு. அந்த பதற்றமான நேரத்துல சிவபெருமான் கூட்டத்திலிருந்த அகத்தியரை பார்த்து ரொம்பவே ஆச்சரியமான ஒரு கட்டளையிடுறார். அகத்தியனே, உனக்கு நான் ஒரு வேலை கொடுக்கறேன், செய்வியா? இந்த தண்டத்தை பிடி அப்படின்னு சொல்லிட்டு அளப்பரிய சக்தி வாய்ந்த தன்னோட பிரபஞ்ச தண்டத்தை கொடுக்கறார். இத கேட்டதும் சுத்தி நின்ன தேவர்களுக்கு ஒண்ணுமே புரியல. பூமி அழிய போற இந்த பேரழிவு நேரத்துல உலகை காக்க எந்த ஒரு ஆயுதத்தையும் எடுக்காம ஈசன் ஏன் ரொம்ப சாதாரணமா ஒரு தண்டத்தை பிடிக்க சொல்றாருன்னு எல்லாரும் பெரிய அதிர்ச்சியில உறைஞ்சு போயிட்டாங்க. கேக்குறதுக்கு ரொம்ப சாதாரணமா தெரியற இந்த கட்டளை எப்படி பிரபஞ்சத்தோட ஈர்ப்பு விசைக்கே ஒரு பெரிய சவாலா மாறுச்சுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இது வெறும் ஒரு குச்சிய பிடிக்கிற விஷயம் கிடையாது, ஒட்டுமொத்த பிரபஞ்ச விதிகளையும் மீறக்கூடிய ஒரு மாபெரும் நிகழ்வு. அங்க நடந்தத அப்படியே வரிசையா சொல்ற, கேட்டுக்கோங்க. சிவபெருமான் அந்த தண்டத்தை விண்வெளியில கற்பனைக்கு எட்டாத ஒரு அசுர வேகத்துல வீசுறாரு. அது ஒரு நேர்கோட்ல பூமியை நோக்கி சீறி பாயுது. கரெக்டா அந்த நொடியில அகத்தியர் தன்னோட அபாரமான ஆற்றலால் பிரபஞ்சத்தோட ஒட்டுமொத்த ஈர்ப்பு விசையும் கணக்கு பண்ணி அதை தன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றார். அந்த தண்டம் பூமியை தாக்குறதுக்கு முன்னாடியே அதோட விசையை தடுத்து நிறுத்தி பூமியில ஒரு குறிப்பிட்ட இடத்துல மிகச் சரியா கச்சிதமா பிடிக்கிறார். ஈர்ப்பு விசையும் காலத்தையும் வென்ற ஒரு சித்தரோட அந்த அபாரமான செயல் நிஜமாவே மெய்சிலிருக்க வைக்குது. இதுல ஹைலைட்டே என்ன தெரியுமா? எல்லையற்ற விண்வெளியில ஆரம்பிச்ச இந்த கதை நம்பவே முடியாதபடி நம்ம தமிழ்நாட்டுல முடியுது. ஆமாங்க, அகத்தியர் பிரபஞ்ச ஈர்ப்பு விசையை கட்டுப்படுத்தி அந்த தண்டத்தை வானத்திலிருந்து பிடிச்ச அந்த துல்லியமான நிலப்பகுதி ஆதிவராக நல்லூர்னு அழைக்கப்படுது. அது வேறெங்கோ இல்ல, இன்றைய கடலூர் மாவட்டத்தில் இருக்கிற ஸ்ரீமுஷ்ணம் தான் அந்த சிறப்பு வாய்ந்த இடம். எப்படி ஒரு கனெக்ஷன் பாத்தீங்களா? ஒரு பக்கம் அகத்தியர் விண்வெளியில ஈர்ப்பு விசையை கையாண்டு தண்டத்தை பிடிச்சிட்டாரு. ஆனா அதிவேகமா சுழன்று குலுங்கிட்டு இருந்த நம்ம பூமியை நிலைநிறுத்தணுமே, அந்த பெரும் பொறுப்பு மகாவிஷ்ணு கிட்ட வருது. அவர் நேரடியாகவே களத்துல இறங்கி தன்னோட மீட்பு பணியை தொடங்க வேண்டிய கட்டாயம் உருவானது. மகாவிஷ்ணுவோட இந்த மீட்பு பயணம் அவ்ளோ ஈஸியா முடிஞ்சதில்ல. அது ஒரு மிகப்பெரிய போராட்டம்.
முதல்ல அவர் சூரியனுக்கு பக்கத்துல போய் தன் ஆற்றலால அந்த கிரகங்களோட மோதல தடுக்க முயற்சி பண்றார். ஆனா பூமியில இருக்கிற மனிதர்களோட அளவுக்கு அதிகமான கர்மாக்களோட சுமையாலும் அங்க நிலவிய எல்லையற்ற வெப்பத்தாலும் அந்த முதல் முயற்சி தோல்வி அடைஞ்சிருது. அதனால அவர் பின்வாங்க நேரிடுது. அதுக்கப்புறம்தான் அவர் ஒரு மாபெரும் பன்றி வடிவமான வராக அவதாரம் எடுக்கிறார். தன்னோட முழு ஆற்றலையும் திரட்டி அசுர வேகத்துல சுழல்ற பூமிய தன் நாக்கால தொட்டு அந்த சுழற்சிய மெல்ல மெல்ல குறைச்சு பூமிய பாதுகாப்பா நிலைநிறுத்துறார். பூமியோட சுழற்சிய நிறுத்த விஷ்ணு போராடிட்டு இருக்கும்போது அகத்தியர் ஒரு முக்கியமான வழிகாட்டல சொல்றார். உன் நாக்க நீட்டி பூமிய தொடு அப்படின்னு சொல்றார். இந்த வார்த்தைகள் ஏதோ சாதாரண கட்டளை கிடையாது. உலகை காக்கும் ஒரு மாபெரும் பிரபஞ்ச மீட்பு பணியில ஒரு சித்தருக்கும் அனைத்தையும் காக்கும் கடவுளுக்கும் இடையிலான அந்த வியக்கத்தக்க கூட்டு முயற்சியும் டீம் ஒர்க்கையும் இது ரொம்ப அழகாவே நமக்கு காட்டுது. இவ்ளோ நேரம் நாம பழங்கால பிரபஞ்ச வரலாற்றை பத்தி பார்த்தோம். இப்போ நேரா நாம வாழும் இந்த பூமிக்கு, அதாவது தமிழ்நாட்டுல இருக்கிற இன்றைய ஸ்ரீமுஷ்ணம் பகுதியோட ரகசியத்துக்கு வருவோம். அந்த பிரபஞ்ச நிகழ்வுக்கும் இந்த ஊருக்கும் அப்படி என்னதான் தொடர்புன்னு கொஞ்சம் விரிவாவே பார்ப்போம். உலக காப்பாத்துன அந்த மாபெரும் தெய்வங்கள் மோதலுக்கு பிறகு அப்படியே மறைஞ்சிடல. இன்னைக்கு ஸ்ரீமுஷ்ணத்துல அவங்க எங்க எப்படி இருக்காங்கன்னு மூல நூல் ரொம்ப துல்லியமா ஒரு மேப் மாதிரி நமக்கு காட்டுது. சிவபெருமான் அங்க நித்தீஸ்வரர் கோயிலாகவும் மகாவிஷ்ணு ஸ்ரீ பூவராக சுவாமி கோயிலாகவும் அருள் பாலிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் மேல படைப்பு கடவுளான பிரம்மா அங்குள்ள தண்ட தீர்த்தம்ங்கிற புனித குளத்துக்குள்ள ஒரு மறைமுக அளப்பரிய சக்தியா இன்னைக்கும் குடிக்கொண்டிருக்கார். ஒரு பிரபஞ்ச நிகழ்வு எப்படி நம்ம ஊரு நிலப்பரப்ப சுற்றியுள்ள ஆன்மீக தலங்களா மாறி இருக்குன்னு கேட்கும்போதே சிலிர்க்குதில்ல? இப்போ நான் சொல்ல போற விஷயம் நிஜமாவே உங்கள் ஆச்சரியத்துல ஆழ்த்தும். பல யுகங்களுக்கு முன்னாடி நடந்த அந்த பழங்கால மோதலின் போது வானத்திலிருந்து சிதறிய நெருப்பு துகள்களும் சூரியனோட பிரம்மாண்டமான தூசுகளும் அப்படியே வந்து இதே நிலப்பகுதியில தான் படிஞ்சது. காலப்போக்குல அந்த பிரபஞ்ச நெருப்பும் தூசும் பூமிக்கடியில புதஞ்சு இன்னைக்கு நாம பாக்குற நெய்வேலி பழுப்பு நிலக்கரி சுரங்கங்களா உருமாறியிருக்குன்னு அந்த ஓலைச்சுவடி அடிச்சு சொல்லுது. ஆன்மீகத்தையும் நவீன புவியியல் அறிவியலையும் கனெக்ட் பண்ற ஒரு அட்டகாசமான புள்ளி இது. நெய்வேலியில நிலக்கரி இருக்குங்கிறது நமக்கு தெரிஞ்ச ஒரு புவியியல் உண்மைதான். ஆனா இந்த அறிவியல் உண்மை எப்படி மனிதர்களோட பாவ விமோச்சனத்துக்கும் கர்மாக்களை எரிக்கிறதுக்கும் ஒரு வலிமையான அடித்தளமா மாறுதுன்னு பாப்போம். இதுதான் இந்த சுவடி சொல்ற அந்த ஃபைனல் சீக்ரெட். இன்னைக்கு வாழ்ற சாதாரண மக்கள் தங்களோட கடந்த கால பாவங்களை கழுவி தூய்மையாகிறதுக்கு சுவடியில சில பிராக்டிக்கலான எளிய வழிகளை சொல்லியிருக்காங்க. உலகத்துக்கு வரவிருக்கிற அழிவுகள்லேருந்து தங்களை காப்பாத்திக்க மக்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து மாணிக்க வாசகரோட திருவாசகம் பாடி ஒரு பாதுகாப்பு சக்திய உருவாக்கணுமா. அது மட்டும் இல்லாம பிரம்மா மறைஞ்சிருக்கிற அந்த தண்ட தீர்த்த குளத்துல முழு பக்தியோட நீராடிட்டு பிரம்மா விஷ்ணு சிவனாகிய மும்மூர்த்திகளையும் உள்ளடக்கிய ஒரு முழுமையான வட்டப்பாதையில பலம் வந்து வழிபடணும்னு ரொம்ப தெளிவா அறிவுறுத்துது. இதுல சொல்லியிருக்கிற ஒரு உதாரணம் இருக்கு பாருங்க. அபாரம் எப்படி பூமிக்கு அடியில இருக்கிற நிலக்கரி நித்தமும் எரியுதோ அதே மாதிரி இந்த ஆலயங்களை நீங்க முழுமையா சுத்தி வரும்போது உங்க உடம்புல இருக்கிற கர்மங்களும் பாவங்களும் முழுவதும் அழிஞ்சி சாம்பலாயிடும்னு சுவடி சொல்லுது. கர்மாவை அழிக்கிறதுங்கிறது கண்ணுக்கு தெரியாத ஒரு ஆன்மீக விஷயம். அத அந்த பகுதியில நிஜமாவே எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற நிலக்கரியோட நேரடியா ஒப்பிட்டு காட்டுறது சாமானிய மக்களுக்கும் அந்த தத்துவத்தை ரொம்ப ஈஸியா புரிய வைக்குதுல்ல. இதுதாங்க சித்தர்களோட பேரறிவு. இந்த சுவாரஸ்யமான அலசலோட இறுதிக்கு நாம வந்துட்டோம். உங்ககிட்ட ஒரு கேள்வியோட இதை நான் முடிக்கிறேன். பல யுகங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு பிரபஞ்ச மோதல் நம்ம கர்மாவை எரிக்கிற நிலக்கரியா மாறி இன்னைக்கு பூமியில எஞ்சி நிக்குதுன்னா நாம தினமும் சாதாரணமா பயணம் செய்யற நடந்து போற இந்த பூமிக்கு அடியில இன்னும் எத்தனை பழங்கால பிரபஞ்ச ரகசியங்கள் புதைஞ்சு கிடக்குதோ அந்த ரகசியங்கள் எல்லாம் என்றாவது ஒரு நாள் திரும்பவும் வெளிச்சத்துக்கு வருமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த பிரமிப்போட இந்த தேடலை நான் நிறைவு செய்றேன். மீண்டும் இதே மாதிரி ஒரு ஆழமான தகவல்களோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.